ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷினியா ஹோம். இன்றைக்கி என்ன vlog பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக ஒரு இடத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்டேன். பட் அதுக்கு டைமே கிடைக்கல. ஆனால் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அது வேறு எங்கேயும் இல்லைங்க, பீச் தான். பீச் பக்கம்தான் இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா ரேராக தான் போயிருக்கேன். ரேரான்னு சொல்கிறதோட ரொம்பவே ஒன்ஸ் இன் இயர் அப்படி தான் போயிருக்கேங்க. போகிற வழி எல்லாமே சூப்பராக இருக்கும், இயற்கையாக இருக்கும் பார்க்கவே. சரி, ரொம்ப ஆசைப்பட்டு தான் அன்றைக்கி போனேன் பீச்சுக்கு. ஒரு ஆஃப்டர்நூன் போல் தான் போயிருந்தேன். அதனால் கூட்டம் ஜாஸ்தி இல்லை. இது பார்த்திங்கன்னா ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் தான் இது. இங்கே பார்த்திங்கன்னா நிறையா குட்டி குட்டி ஷாப்ஸ்லாம் இருக்கும். சாட்டர்டே சண்டே ஆனாலே இங்கே பார்த்திங்கன்னா கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். இங்கே விளையாடுறதுக்கும் பார்த்திங்கன்னா இடம்லாம் இருக்குது. அதனால் இங்கே தான் மோஸ்ட்லி வருவாங்க பீப்புள்ஸ்லாம். சீ ஃபுட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இங்கே அவைலபிளாக இருக்கும். நமக்கு வேணும்னா வாங்கிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாகவே தான் இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா போகிற வழி ஃபுல்லாகவே ரெசார்ட்ஸ்லாம் இருந்துச்சு ஸ்டே பண்ணுறதுக்கு. அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஐனாரப்பன் கோவில் இருந்துச்சு. அங்கே அப்படியே நின்று சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே பீச்சுக்காக போயிட்டோம் கிட்டக்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்க ரொம்ப ஜாலியாகிடுச்சு. சரி, கிட்டக்க போயிட்டு நிற்கலாமேன்னு சொல்லிட்டு தான் கிட்டக்க போயிருந்தோம். தண்ணியை பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா சரி கிட்டக்கு போய் நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பலாம் போய் விளையாடலாம் மாட்டேன். எப்பயுமே பார்த்திங்கன்னா மேலே கரையில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு வந்துடுவோம். தண்ணிலாம் போய் காலை வச்சதில்லை. சரி, இந்த இடம் போய் நின்று விளையாடுவோம் அப்படி சொல்லிட்டு போயிட்டுருந்தோம். நானும் ரொம்ப தூரமாகவே நின்றதுனால தண்ணிலாம் பார்த்திங்கன்னா தூரத்துலேயே வந்து போயிட்டு இருந்தது, கிட்டக்க வரவே இல்லை. அதுக்கப்புறம் சரி சொல்லி இன்னும் கொஞ்சம் கிட்டக்க போய் நின்னேன். அப்போவுமே வரல. அதுக்கு மேலே கிட்டக்க போக எனக்கும் பயமாக இருந்தது. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு தண்ணியை பார்க்குறதுக்கு. ஒரு பக்கம் ஜாலியாக இருந்தாலும் ஒரு பக்கம் பயமாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் கிட்டக்க நின்று சின்ன சின்ன அலையாக வந்துட்டு இருந்தது. அதுவே ஜாலியாக இருந்துச்சு. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்க்கும்போது ஆசையாக இருந்தது கிட்டக்க போய் நிற்கணுன்னு. இருந்தாலும் தண்ணியை பார்த்தா பயமாக இருந்தது. அதனால் இடையே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அந்த தண்ணி ஃபாஸ்ட்டாக வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயமாக இருக்கும். அதனால தான் கிட்டக்க போக மாட்டேன். மோஸ்ட்லி இந்த அளவுக்கு கூட கிட்டக்க நின்னதில்லை. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அம்மாவும் அலோவ் பண்ண மாட்டாங்க பீச்லாம் போகிறதுக்கெலாம். அதனாலே போனது கிடையாது. ஸ்கூல் டேஸ் படிக்கும்போது அப்படி தான் போயிருக்கேன். டூர் கூப்பிட்டு போயிருக்காங்க ஸ்கூலில் இருந்து. என்ன மாதிரி யாரெல்லாம் பீச் கிட்டக்கவே இருந்துன்னு யாரும் போகாமல் இருந்திருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதேமாதிரி யாருக்கெல்லாம் பிடிக்கும், யாருக்கெல்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னு சொல்லுங்கள். ஆஃப்டர்நூன் போனதுனால கூட்டம் ஒன்றுமே இல்லை, ரொம்ப ரேராக தான் இருந்தாங்க. அங்கே பார்த்திங்கன்னா ராக்லாம் கொட்டி வச்சுருந்தாங்க, நல்லா இருந்தது. அங்கே ஃபுல்லாக போட்டு நிறுத்தி வச்சுருந்தாங்க. அங்கே பார்த்திங்கன்னா எல்லா போட்டு கீழே பப்பி டாக்லாம் படுத்துட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு பக்கம் விளையாடிட்டு இருந்தாங்க. அதுவும் பார்க்க நல்லா இருந்து ஜாலியாக இருந்தது. எங்கள் கூடயுமே கிட்ட நின்றுட்டு இருந்தாங்க. அங்கே போகிற வழியில் ஒரே ஒரு குட்டி ஷாப் ஒன்று இருந்துச்சுங்க, அதான் பார்த்துருந்தோம். சரின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். போகிற வழி ஃபுல்லாகவே நிறைய ரெசார்ட்ஸ் இருக்குது. டூரிஸ்ட்டுக்காரங்களாம் ஸ்டே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன திங்ஸ் ஒன்று வாங்க வேண்டியது இருந்து பாப்பாவுக்கு. சரின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போயிருந்தேன். இது புதுசாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க.
நமக்கு தான் விண்டோ ஷாப்பிங் பண்ணுறதுனாலே ரொம்ப பிடிக்குமே, சரி உள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவருக்கு மேலே டைம் ஆயிடுச்சு. எல்லாமே இருந்துச்சுங்க. இதுதான் இருக்குது, இதுதான் இல்லைன்னுலாம் எதுவுமே சொல்ல முடியாது. பேபிஸ்க்கு தேவையான எல்லா திங்ஸுமே இருந்துச்சு. சாஃப்ட் டாய்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருந்தது. குவாலிட்டி நல்லா இருந்தது. இருந்தாலும் நாங்கள் அதை வாங்கலை. சும்மா அப்படியே பார்த்துட்டு வந்துட்டோம். கலர் கலராக சூப்பராக இருந்ததுங்க சாஃப்ட் டாய்ஸ்லாம். ரொம்ப நேரமாக சுற்றி சுற்றி பார்த்தோம். அவ்வளோ திங்ஸ் இருந்துச்சு. எல்லாம் நல்லாவும் இருந்தது. கிளாஸ் ஐட்டம் இருந்துச்சு, லஞ்ச் பாக்ஸஸ் இருந்தது, லஞ்ச் பேக் இருந்தது, நெயில் பாலிஷு, கிளிப்பு, பேண்டு அப்படி சொல்லிட்டு எல்லா திங்ஸுமே இருந்ததுங்க. இப்போ லஞ்ச் பாக்ஸுக்கு பேகுக்கெலாம் நமக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அது சும்மா பார்த்துட்டு அடியே வந்துட்டேன். வாட்டர் பாட்டில்ஸே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப்பில் இருந்தது. ஜூஸ் பாட்டில்ஸு, வாட்டர் பாட்டில்ஸ் அப்படிலாம் சொல்லிட்டு. எனக்கு எப்பயுமே வாங்குறனோ இல்லையோ விண்டோ ஷாப்பிங் பண்ண ரொம்ப பிடிக்கும். சரி அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்துடலான்னு பார்த்தேன். இருந்தாலும் ரொம்ப நேரம் அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்ததுனால சரி ஏதாவது ஒன்றாவது வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு ஒரே ஒரு சின்ன டாய்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்தோம். ஹேண்ட் வாஷ் பண்ணால் துடைக்கிறதுக்கு டவல்லாம் இருந்துச்சு. பேபி டவல்லாம் சூப்பராக இருந்தது. ஹேண்ட்பேக், பர்ஸஸ்ஸு, கீ செயின்ஸ்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் கீ செயின் எப்பயுமே யூஸ் பண்ணுவேன் பேக்கில் காலேஜ் படிக்கும்போதெல்லாம். இப்போ நமக்கு அதுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு சும்மா பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டேன். ஹேண்ட்பேக் பார்க்க ஒரு கிளாஸ் போய் பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் பர்ஃப்யூம்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சுங்க. கேண்டல்ஸு, குட்டி குட்டி பர்ஸஸ் அப்படின்ட்டு எல்லாமே இருந்தது. பார்க்கவே கண்ணுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பசங்களுக்கு பார்த்திங்கன்னா நோட்ஸு, புக்ஸு, பென்சில்ஸு, பென்னு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே செட்டு செட்டாக வச்சுருந்தாங்க. க்ரையான்ஸு, கலர் பென்சில் அந்த மாதிரி. இப்போ நமக்கு அதுக்கெலாம் வேலை இல்லையா, அதனால் வந்து அதெல்லாம் எதுவும் வாங்கலை. இந்த ஒரே ஒரு டாய் மட்டும் தாங்க வாங்கியிருந்தேன். அவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இது மட்டும்தான் வாங்கியிருந்தேன். நல்லா இருந்துச்சு. சரி அங்கேயே பிரித்து பார்த்துட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். வெயிலில் போயிட்டு பீச்சில் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால எதனா ஜில்லுன்னு சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. எனக்கு வந்து எப்பயுமே ஃப்ரூட் மிக்சர்னால் ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெஷ் ஜூஸோடு அதுதான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். சரின்னு சொல்லி அது ஒன்று வாங்கி குடித்தோம். பக்கத்துலேயே ஒரு ஷாப் இருக்குது, அங்கே தான். நல்லா ஜில்லுன்னு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா பக்கத்துலேயே ஒரு கடை இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா 10 ருபீஸ் கடைங்க. எது எடுத்தாலும் 10 ருபீஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ஷாப் தான். ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ வாங்கணுன்னு தான் உள்ளே போயிருந்தேன். ஆனால் அங்கே போயிட்டு எனக்கு ஞாபகம் இல்லை, என்ன வாங்கணுன்னே ஞாபகம் இல்லை. எல்லா திங்ஸையும் பார்த்தோன்னே நான் என்ன வாங்கணும்னு நினச்சி வந்ததே மறந்துட்டேன். அங்கே என்ன வாங்கினேன்னு ஞாபகம் இல்லை. ஒரே ஒரு பில்டிங் பிளாக்ஸ் மட்டும் வாங்கியிருந்தேன்.
அப்புறம் எதுக்காக அங்கே போனேன் வாங்குறதுக்குன்னு ஞாபகம் இல்லை. அது மட்டும் வாங்கிட்டு அப்புறம் அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குன்னு சொல்லி சுற்றி பார்த்துட்டு வந்தேன். எது எடுத்தாலும் 10 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க. பட் ஒன்று ஒன்றுத்தும் வந்து பார்த்திங்கன்னா ரேட் வேரியேஷன்ஸ் இருந்துச்சு. அங்கேயுமே நிறையா இருந்துச்சு. பேங்கிள்ஸு, கிளிப்ஸு, பேண்டு, டீ கப்ஸு. அப்பாவுக்கு ஒரு டீ கப் ஒன்று வாங்கியிருந்தேங்க. பேகு, ஹேண்ட் பேகு, பவுச்சு, டாய்ஸ் இருந்துச்சு பசங்களுக்கு விளையாடுறதுக்கு. ஸ்பூன் வெரைட்டி நிறையா இருந்துச்சு. நிறையா பிளாஸ்டிக் பாக்ஸஸ் இருந்தது. இதேமாரி குட்டி குட்டி டிஃபன் பாக்ஸஸும் நிறையா கலெக்ஷன்ஸ் இருந்துச்சுங்க. ஆனால் ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு ரேட்டில் தான் இருந்துச்சு. நான் வந்து என்ன நினச்சேன், எது எடுத்தாலும் 10 ருபீஸ்னோ எல்லாமே 10 ருபீஸ் போல் அப்படின்னு நினச்சேன். அப்படிலாம் இல்லையா, சைஸுக்கு ஏற்ற மாரி ரேட்டு வந்து வேறு வேறு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நெயில் பாலிஷு, ஸ்டிக்கர் போட்டு அப்படின்னு சொல்லி எல்லாமே இருந்துச்சுங்க. வாட்டர் பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கடைக்கெலாம் போயிட்டு பார்க்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு மாதிரி ஜாலியாகிடும் அங்கெல்லாம் போனாலே. வாங்குகிறோமோ இல்லையோ அங்கே சுற்றி பார்க்குறதுக்குனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் உள்ளே போனாலே எதுவும் வாங்காமலும் வர முடியாது. நோட்டு, பென்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாமே இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷாப்ஸ் வந்து நிறைய இடத்துல இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி போயிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். 10 ருபீஸ் ஷாப்புக்கு. ஒரு பில்டிங் பிளாக்ஸும் ஒரு டீ கப்பும் வாங்கியிருந்தாங்க. வேறு ஏதோ தான் வாங்குறதுக்கு போயிருந்தேன். அங்கே வந்து செராமிக்கில் வந்து டீ கப்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. பவுல்ஸ்லாவும் நல்லா இருந்தது. குட்டி குட்டி பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லாம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் குட்டி குட்டி டைரிஸும் இருந்தது. நல்லா இருந்து பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்துட்டோம். வர வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் இருக்குது. ஐஸ்கிரீம்னால் ரொம்ப பிடிக்கும். சரின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஸ்கூப் வாங்கி சாப்பிட்டோம். நிறையா ஃப்ளேவர்ஸ் இருந்துச்சு. இந்த ஐஸ்கிரீம் ஷாப்பை பார்த்தாலே என் காலேஜ் ஞாபகம் தான் வருது. நாங்களும் என் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு தடவை என்ன பண்ணியிருந்தோம்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேஜி கணக்கு தான் வாங்கி ஆர்டர் பண்ணிட்டோம். பட் அமௌண்ட் வந்து கம்மியாக தான் வச்சுருந்தோம். நல்ல வேளை நாங்கள் அதை சாப்பிடல. சாப்பிட்றதுக்கு முன்னாடியே ரேட் எவ்வளோன்னு கேட்டோம். அவங்க இந்த மாதிரி வெயிட் கணக்கு அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கி சாப்பிட்டுட்டு வந்தோம். அந்த ஞாபகம் தான் வந்தது. அதுக்கப்புறம் இப்போ தான் போகிறேன் அந்த ஷாப்புக்கு. இந்த மாதிரி யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா, எதனா அனுபவம் இருக்கான்னு சொல்லுங்கள். ஐஸ்கிரீம்னால் எப்பயுமே ரொம்ப பிடிக்கும். எப்போ கொடுத்தாலும் சாப்பிடுவேன். அதனால் கண்டிப்பாக சாப்பிட்ணுன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக இன்றைக்கான விலாக் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் போச்சு. இந்த விலாக் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.